வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம இது செகண்ட் கிளாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சிலபஸ் டீகோடிங்லேருந்து மற்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். சிலபஸ் டீகோடிங்கில் சிலபஸ் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலான்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத முடிச்சுட்டு, ஸோ இன்னைக்கு செகண்ட் கிளாஸில் நம்ம அதிலிருந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸோடைய பெண்டிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸுக்கு நம்ம மூவ் பண்ணலாம் டுடே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு சொன்னால் சிலபஸோட டீகோடிங்லேருந்து ஒரு 7 கேட்டகரிஸாக நம்ம பிரித்தோம் சிலபஸை. அதில் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், சிபியு மைய செயலகம், சாஃப்ட்வேர் டைப்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி பிரிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். டுடே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. யாராவது பார்க்கலன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. மேபி இந்த வீக் நம்ம ஒரு லைவ் செஷன் கொடுப்போம். அப்போ உங்களோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அதர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரையும் நம்ம முடிச்சுட்டு, ஸோ இன்றைக்கி ரேம் அண்ட் ரோம் பற்றி இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் இருக்கக்கூடிய மெமரி டைப்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டோன்னு சொன்னால் ஒரு யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக் கொஞ்சம் தெரியாதவங்க அல்லது நான் டெக்லேருந்து வேறு ஏதாவது மேஜர் எடுத்து படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் டுடே வந்து அவங்க இந்த கிளாஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒரு ஐடியா வந்துடும். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து இந்த பார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, ஸோ இந்த பார்ட்ஸ் இதுக்காக தான் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜி கிடச்சிரும். அது மூலமாகவே நமக்கு கேட்கக்கூடிய பேசிக் லெவல் கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பொதுவாகவே கம்ப்யூட்டரை பற்றி பார்க்குறப்ப இங்கே வந்து பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க புக்கில் இருந்து பார்க்குறப்ப. சரிங்களா? ஸோ இப்போ கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அப்படி அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுலேருந்து வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது, கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இதுதான். நேரடி அணுகல் நினைவகம்னா என்ன, படிக்க மட்டும் நினைவகம் அதாவது ரோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட டைப்ஸ்னா என்ன, அதோடைய ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம தரவு மற்றும் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட திடீர்னு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டீ வேணும், எவ்வளோ காஃபி வேணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம பர்டிகுலராக கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபனிஷன் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த டைம் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நோட் பண்ணுற மாதிரி டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அன்ப்ராசஸ்ட் ஒரு டேட்டா இருக்குன்னா அது ராவாக இருக்கும். ஓகேங்களா? மீன்ஸ் நம்ம அதை ப்ராசஸே பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ ஒரு கும்பலாக இருக்காங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த 50 பேர் அந்த டோட்டலாக 50 மெம்பர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து ரா ஃபேக்ட். அந்த 50 மெம்பர்ஸில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போகாத வரைக்கும் அது வந்து டேட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒருவேளை உள்ளே போயிட்டு எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேபி அது வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜியோட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம டேட்டானா என்ன அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இந்த இடத்துல இதை நம்ம ஈஸியாகவே கம்ப்யூட்டரோட நம்ம ரிலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தகவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். இந்த லைன் வந்து சரியாக புரியாது நிறைய பேருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்னா இங்கே சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கும். we can say that data is the raw facts that is processed to give meaningful. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மீனிங்ஃபுல் அதாவது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். தமிழில் வந்து சொல்லியிருப்பாங்க தரவு என்பது சரியான பொருள் கொண்ட முறைப்படுத்தப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட தகவலை வழங்குவதற்கு செயலாக்கப்பட்ட மூல உண்மைகளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூல உண்மைகள் இந்த மாதிரி சில டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி முறைப்படுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட
இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டேட்டாவ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அத வந்து பொதுவா ஒரு நார்மல் டேட்டாவா ஒரு பஞ்ச் அத வந்து ப்ராசஸ் பண்ணாம, அத பத்தி தெளிவா புரிஞ்சுக்காம நம்ம இருந்தோம்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப Amazonலேருந்து இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட்டிங் டெர்மினாலஜி எல்லாமே இந்த மாரி டேட்டாவ ப்ராசஸ் பண்றதெல்லாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு அவங்க டேட்டாவ வந்து ப்ராசஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அவங்கனால கஸ்டமர்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அவங்கனால மார்க்கெட்ட வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பிக் டேட்டால இருந்து எல்லா விதமான Amazon, Microsoftல இருந்து எல்லா விதமான பிக் டேட்டா கம்பெனிஸ் எல்லாருமே டேட்டா ப்ராசஸிங்ல அதிகமா இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்க்ளூடிங் Facebook. எல்லாருடைய டேட்டாவும் எல்லார்ட்டயுமே இருக்கு. சொசைட்டில வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால எல்லாருடைய டேட்டாவும் அங்க வந்து ப்ராசஸ் பண்ணப்படுது. எல்லாருடைய உண்மைகள், அவங்கள பத்தியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கே தெரியாம அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலகத்துல ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மூலமாவும் பகிரப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் பிரைவசி அந்த செக்யூரிட்டி பாலிசிஸ் எல்லாமே கம்பெனிஸும் குடுத்துருப்பாங்க. அத நம்ம ஒரு ஆப்ப இன்ஸ்டால் பண்றதுலருந்தே அத நம்ம பார்க்கிறதே கிடையாது யாருமே இல்லைங்களா? டைரக்ட்டாவே என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனேயும் நம்ம அந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கிரைட்டீரியா டெர்மினாலஜிஸ்ல இருக்கும். அது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு சிம்பிளா சைன் அப் குடுத்துருவோம். ஒரு சைன் இன் குடுத்துருவோம் இல்லைங்களா? ஸோ அதிலேயே அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய கான்டாக்ட்ஸ வந்து எடுத்துப்பாங்க. கான்டாக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்துப்பாங்க. நம்மளுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ நெறைய ஆப்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது நமக்கே தெரியாம போயிரும். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. க்ரோ பண்றாங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு புடிச்ச மாரியான அட்வர்டைஸ்மென்ட்ட நமக்கு காட்டுவாங்க. ஸோ நம்ம வாங்குறதுக்கு நெறைய நெறைய வந்து சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒன் டைப் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஒரு Amazon பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது Googleல சர்ச் பண்றோம்னா, நம்ம சர்ச் பண்ண விஷயமே நமக்கு நோட்டிஃபிகேஷனா Amazonல வந்து வர வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஒன் டூ அனதர் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி வந்து இன்டர்ரிலேட்டடா லிங்க் பண்ணியிருக்காங்க. டேட்டாஸ வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி அவங்களுடைய பிரைவசி கண்டிஷன்ஸ பொறுத்து வித்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் நெறைய நடந்துட்டு இருக்கு. அதனால தகவல் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டேட்டாவ வந்து இன்ஃபர்மேஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அததான் பண்ணுது. நம்ம குடுக்கக்கூடிய டேட்டாஸ ஒரு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு, அது மூலமா அது வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி திறம்பட கையாளுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையுது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து சிங்கிள் லைன்ல முடிக்கணும் அப்படின்னா, டேட்டா அப்படின்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் செயற்படுத்தப்படாத செய்தித் துணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படின்னு சொன்னா, முறைப்படுத்தப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட தகவலை வழங்குவதற்கு செயலாக்கப்பட்ட மூல உண்மைகளாகும் அப்படின்னு முடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா அப்படின்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷன்னா மீனிங்ஃபுல் டேட்டா. இங்க வந்து அன்ப்ராசஸ்ட் ஃபேக்ட்ஸ். அதான் தரவு டேட்டா அப்படின்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷன்னா மீனிங்ஃபுல் டேட்டா. இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப முக்கியம். இப்ப இத வச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது இந்த டேட்டாவ அப்படின்றதுக்காக தான் நம்ம ஐபிஓ சைக்கிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். அதில பாருங்க, தரவு செயலாக்கம். டேட்டாவ வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுது? கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது? இப்ப கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி நீங்க வந்துரணும். இதில உள்ளீடு, இன்புட் நம்ம குடுப்போம். கீபோர்ட் மூலமாவோ அல்லது எந்த ஒரு இன்புட் டிவைஸஸ் மூலமாவோ நம்ம வந்து ஒரு இன்புட் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது ப்ராசஸ் பண்ணப்படும், செயலாக்கப்படும். எது மூலமா செயலாக்கப்படும்னா, மதர் போர்ட் ஓகேங்களா? கண்ட்ரோல் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு மூலமா ப்ராசஸ் பண்ணப்பட்டு, அவுட்புட் யூனிட்ஸ் மூலமா அவுட்புட் வந்து நமக்கு தரும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் சைக்கிள். உள்ளீட்டகம், இன்புட் குடுக்குறாங்க. இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ரீகால் ஓகேங்களா? மையச் செயலகம் வருது. அங்கிருந்து மையச் செயலகத்துக்கு தேவையான மெமரீஸ் ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில டேட்டாஸ் தேவைப்படும். அந்த டேட்டா எல்லாமே மெமரி யூனிட்ல தான் ஸ்டோர் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ அந்த மெமரி யூனிட்ல இருந்து இந்த ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கிருந்து கடத்தப்படும். சரிங்களா? அதுதான் அப்படி சொல்றாங்க இந்த இடத்துல. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த செகண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு தேவையான சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, மெமரி யூனிட்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் ஃபோர்த்
வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் ப்ராசஸிங், இந்த ப்ராசஸிங்லாம் முடிச்ச பிறகு அவுட்புட் வந்து நமக்கு வெளியீட்டகம் மூலமாக வெளியே வரும். சரிங்களா? இது அவுட்புட் யூனிட். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிவைசஸ் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக இந்த ரேம் ரோம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். முதலாம் தலைமுறை. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த இயர், அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இயர்லேருந்து அது ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த டைமில் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோடைய நேம் இது கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ரெண்டும் முக்கியம். ப்ளஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒவ்வொரு ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் தான் ஆகும். ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. எதில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, சைஸ் வந்து குறையும். அட் த சேம் டைம் ஹீட், வெப்பம் வெளிப்படுத்துது இல்லைங்களா, அந்த வெப்பம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து குறையும். அப்போ 2 ஆயிடுச்சு. ஒன்று சைஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், வெப்பம். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அதனுடைய ப்ராசஸிங் பவர்னா அது செயல்படக்கூடிய அந்த திறமை அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அளவில் பெரியது, அதிக அளவு மின்சாரத்தை எடுத்துக்கொண்டது, அதிக வெப்பம் காரணமாக செயலிழக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு சின்ன ரீகால். அடுத்து போனோம்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றிட குழல்கள். இதுதான் அந்த டெக்னாலஜியோட நேம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கம்ப்யூட்டர் எரா அப்படின்னு சொல்லி ஒரு சில டீடைல்ஸ் பார்த்துருப்போம். அந்த டீடைல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அஃபிஷியலாக புக்கில் இருந்து. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட். இயரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்ப்யூட்டரோட நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இங்கே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஒன் செகண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தடயங்கள்னு சொல்லுவாங்க, டிரான்சிஸ்டர்ஸ். இதுதான் பேஸ். ஓகேங்களா? இந்த பேஸை வச்சு தான் இது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணப்படுது. ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவாங்க, நுண் செயலி அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேசிக் காம்போனன்ட் கண்டுபிடிச்சதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஒரு அடிப்படை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோடைய ஒர்க்கிங் டெர்மினாலஜிஸ் ரொம்ப டெப்த்தாக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. பட் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? அதில் நம்ம பேட்ச் ப்ராசஸிங் என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் நம்ம சொல்லியிருப்போம் அங்கே. நீங்கள் அந்த டவுட் இருந்தால் அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? டவுட் இருந்தால் லைவ் கிளாஸில் என்கிட்ட டேரெக்டாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரியே வந்து நீங்கள் இயரை நோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த டைமில் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். ப்ளஸ் டெக்னாலஜி அதுவும் ரொம்ப முக்கியம். பஞ்ச் கார்ட்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட்டில் பேசியிருப்போம். அதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு இன்புட் நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. சரிங்களா? அது வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதனுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட், ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட், கன்சியூம் லெஸ் பவர். இந்த மாதிரி ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி செகண்ட் ஜென்ரேஷனுக்கு எழுதியிருப்பாங்க. இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் போகிறப்ப செகண்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி தேர்ட் ஜென்ரேஷன் எழுதியிருப்பாங்க. எவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். தேர்ட் ஜென்ரேஷன் இதுதான் நம்ம இப்போ இருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதேவும், நீங்கள் அந்த டேட்டாஸ்லாம் பார்க்காதீங்க மேலே. மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் இன்டு ஏ சிங்கிள் சிலிக்கான் சிப். ஓகேங்களா? ஸோ இது மேபி உங்களுக்கு 11th புக்கில் 3rd யூனிட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதோடைய டீட்டெயில் இதில் தமிழ்லையுமே அதில் சிலிக்கான் சிப் தான் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. சிலிக்கான் சிப் அப்படின்னே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ் கொடுக்கல. இதை வந்து நீங்கள் எழுதுறப்பையும் நீங்கள் தாராளமாக சிலிக்கான் சிப்னு நோட் பண்ணிக்கலாம். புக்லேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸ்க்கு நமக்கு தெரியும் 3 தடயங்கள். அங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பலவிதமான டிரான்சிஸ்டர்ஸ் ஒன்றா இன்டகிரேட்னா ஒருங்கிணைக்கப்படுறது. சரிங்களா? ஒரு சின்ன சிங்கிள் சிப்பில் வந்து ஒருங்கிணைக்கப்படும். அந்த சிங்கிள் சிப் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானால செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை சிலிக்கான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடைய டைப். ஓகேங்களா? இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம லாஸ்ட் ஜென்ரேஷன், நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. ஸோ இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வரும். சார் இப்போ நீங்க சொல்றீங்க ஐசிஸ்னா இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போற ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் வரப்போகுது. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர்னா எங்க இருக்கு? அது ரேம் எங்க இருக்கு? ரோம் எங்க இருக்கு? இதில எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். இதெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. சிபியூனா என்ன? சிபியூ எங்க இருக்கு? சில பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர் பத்தி அதிகமா தெரியாதவங்களுக்கு மேபி அந்த டவுட் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஷூராவே உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கம்ப்யூட்டர். இதுக்குள்ள தான் இங்கங்க இருக்கு. டேட்டாஸ்லாம் இங்கேருந்து இங்கே போகுது அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியாலஜி கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டாலேயும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடிய இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் பத்தி டவுட் கேட்டாங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகுதுன்னா, நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இதுல. சரிங்களா? ஓகே. ஸோ இதில வந்து சிலிக்கான் சிப்பை வச்சு அந்த சிலிக்கான் சிப்புக்குள்ள பலவிதமான மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸை ஒன்றா இணைச்சு இன்டகிரேட் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கிள் சிலிக்கான் சிப் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐசி ஒரு சிங்கிள் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஒருங்கிணைந்த சுற்றுகள் தமிழில் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் இயர் ரொம்ப முக்கியம், 64 to 71. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கணிப்பொறிகள் அளவில் வந்து சிறியதாக இருக்கும், விரைவாக செயல்படும் மற்றும் அதிக நம்பகத்தன்மை உடையது. அதோடைய டேட்டா ப்ராசஸிங் பவர் அதிகம்ன்றதுனால அது கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பவர் உங்களுக்கு குறைஞ்ச கம்மியாக எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆர் யூஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் நம்ம பேசணும் 3 விதமான லாங்குவேஜ் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒன்று லோ லெவல் லாங்குவேஜ், மீனிங் மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. மெஷின் லெவல் லாங்குவேஜ் 0,1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா மனுஷங்க, அதாவது ஹியூமன்ஸ் நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நான் நோட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஆல்ரைட். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா அதாவது மெஷினுக்கு தெரிஞ்சது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸும் ப்ளஸ் வந்து நமக்கு லேமனுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன புரிகிற மாதிரி சொல்லணும், ஒன்லைனில் சொல்லணும்னா நான் அப்படி சொல்கிறேன் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் பற்றி. இது கொஞ்சம் டெப்த்தாக போகக்கூடிய கான்செப்ட். ஸோ அதனால் தேவைப்படுறப்ப நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். சரிங்களா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம், ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. மீனிங் இப்போ ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் கோடில் நான் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னால் 01AB10 அப்படின்னு இருக்கும் இந்த கோட். சரிங்களா? ஸோ இதில் வந்து 0 1 கலந்துருக்கும் மெஷினுக்கு புரிகிற மாதிரி. ப்ளஸ் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஹியூமன் லாங்குவேஜ்லேருந்து ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல்லேருந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் இல்லை, அங்கே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது ரெண்டையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு, ஏன்னா எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு சின்ன சீட் கோட். இப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஒரு GTA YCTலாம் விளாட்றோம், ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னா அந்த கேமில் வந்து சீட் கோட் போடுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? கேம் விளாட்றவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவோம்னா ஒரு வெப்பன் புதுசாக வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சீட் கோட் போடுவோம் இல்லைங்களா? அந்த கோடு மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த இது. ஓகேங்களா? ஸோ இப்போயுமே வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் வந்து சில இடங்களில் இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெக்ஸாடெசிமல், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கோடாக ஒரு பெரிய டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ மெஷின் லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எல்லாருமே ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர்ஸ்லையேவும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணப்படுது எது மூலமாக அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் மூலமாக. சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயங்கு தளம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை இன்புட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது மெஷின் லெவல் லாங்குவேஜா. ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான், நமக்கு தெரிஞ்சது ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஸோ இது ரெண்டையும் இன்டர்மீடியேட், ரெண்டையுமே வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாளர், ஒரு ஒன்றிணைப்பாளர்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம தமிழில். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க தான் ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக் ஐடியாலஜி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இயர், எந்தெந்த கம்ப்யூட்டர் சீரிஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சமயத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் பார்க்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும் நீங்கள். ப்ளஸ் உயர்நிலை மொழி பயன்படுத்தப்பட்டது. அப் டு செகண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் ஜென்ரேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ இங்கிலீஷ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வர ட்ரை ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில். ஸோ மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பலவிதமான டிரான்சிஸ்டர்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனில் உருவாக்கப்பட்ட அந்த டிரான்சிஸ்டர்ஸ் மொத்தமாக ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு சிங்கிள் சிலிக்கான் சிப்பில் வந்து அடைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஒருங்கிணைந்த சுற்றுகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக லைவ் செஷனில் என்கிட்ட கேளுங்க. ஒன் செக். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், நான்காம் தலைமுறை கணிப்பொறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு IBM 4004 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் தான் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அதாவது VLSI அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட முதல் கம்ப்யூட்டர் Intel 4004 அப்படின்னு சொல்லுவாங்க. Apple II அப்படிங்கிறதும் ஒரு ஃபேமஸான கம்ப்யூட்டர் அந்த சமயத்தில். ரைட். ஸோ ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இது அதோடைய டைப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது இயர் பாருங்கள், 1971 to 1980. ஸோ இதோடைய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், VLSI அப்படின்னு சொல்லுவாங்க. நுண் செயலி, மைக்ரோ ப்ராசஸர்னா நுண் செயலி. ஸோ இப்போ நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்துட்ருக்கோம். CPU, மைக்ரோ ப்ராசஸர், டிரான்சிஸ்டர் பார்த்துட்டோம். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்றாக இணைஞ்சு தான் ஐசி அப்படிங்கிற ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஆகுது. அந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ வந்து நம்ம ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நுண்செயலி மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒருங்கிணைந்த சுற்றுகள் ஐசி அப்படின்னா ஒருங்கிணைந்த சுற்றுகள், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதுவே கொஞ்சம் அதிகப்படியாக எல்லாமே ஒன்றா இணைந்து இருக்கக்கூடியதான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு புரிகிற மாதிரி. ஓகேங்களா? சிறியது, வேகமானது, ரொம்ப சின்னதாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். ஏன்னா பல ஐசிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ IBM அண்ட் ஆப்பிள் போன்ற நுண் கணிப்பொறிகள் உருவாக்கப்பட்டது. கையடக்க கணிப்பொறிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய லேப்டாப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் வரப்போது அதிகமாக உருவாக்கப்பட்டு எல்லாத்தையுமே கொடுக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? ஸோ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ஏரா. இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். என்டையர் CPU இன்டகிரேட்டட் இன்டு ஏ சிங்கிள் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரே சிப்பில் அந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் அந்த சிப், இந்த VLSI. இந்த ஒரே சிப்பில் என்டையர் சிபியுமே கம்பைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டவுட் கேட்கலாம் இந்த இடத்துல, சார் சிபிஎம் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் CPU இருக்கா சார் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம். ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் CPU இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. CPU அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட். ஓகேங்களா? அந்த CPUக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ALU, அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது. நான் அதுக்கு ஒரு ஹையரார்கி போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக போயிட்டதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம 5th ஜென்ரேஷன் 6th ஜென்ரேஷனை முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஹையரார்கி பார்க்கலாம். அந்த ஹையரார்கியில் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, உள்ளே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன ஐடியாலஜி கொடுக்குறேன். மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் CPU இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சு நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிறதுக்கு. இதில் வந்து நிறைய டைப்ஸ் மாறும். ஒரு சில இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ட்ரெண்ட் மாறுறதுனால கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய உருவாக்கப்படுது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு என்டையர் சிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே அடைச்சிருவாங்க. அந்த சிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்காக. ஸோ இயர் வந்து ரொம்ப முக்கியம். 71 to 80. இதோடைய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா நுண் செயலி அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள். ஒருங்கிணைந்த சுற்றுகள்னா ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா? அது வந்து 3rd ஜென்ரேஷனில் நம்ம பார்த்தது. ஸோ இதில் வந்து இன்டெல் 4004 அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. IBM, ஆப்பிள் அப்படிங்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை அதிகமாக வந்து கிரியேட் பண்ணி செல் பண்ணப்பட்ட இந்த இயரா வந்து இந்த தான். சரிங்களா? ஓகே. இதுதான் 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், 4ஆம் தலைமுறை கணிப்பொறிகள். நெக்ஸ்ட் 5ஆம் தலைமுறை கணிப்பொறிகள், 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் நோட் பண்ணுங்கள். மைக்ரோசிப்ஸ் வித் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்த லெவல் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்படின்னா என்ன? இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஏஐனா என்ன, அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்லைடில் நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா 1980 இன்று வரை, ஓகேங்களா? 1980லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு 5ஆம் தலைமுறை 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ பேரலல் ப்ராசஸிங், இணை செயலாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கணிப்பொறியின் அளவு மிகவும் கணிசமாக குறைக்கப்பட்டது. ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போலாம், ஓகேங்களா? இப்போ ஆப்பிள் லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ரொம்ப லேசான தின்னஸ்ட் லேப்டாப்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. லெனோவோலேருந்து நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த லேப்டாப்ஸ்லாம். மைக்ரோசாஃப்ட் வந்து சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இது வருது. சாம்சங், ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்துமே நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. டேப்லெட் அந்த மாதிரி கல்ச்சர் மாறிடுச்சு. இப்போ டேப்லெட் இருக்கும் எல்லாருமே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து படிக்கிறதே டேப்லெட்டில் தானே படிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதே டேப்லெட்டில் தான் படிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நிழற்படங்கள் மற்றும் வரைபடங்களை புரிந்து கொள்ளும் திறன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிபுணர் அமைப்பு எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நிழற்படங்கள் வரைபடங்களை புரிந்து கொள்ளும் திறன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்ன, நம்ம ஈஸியாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் வந்து சாம்சங் மொபைல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ அதில் ரீசெண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் சர்க்கிள் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் வந்து அப்படிங்க டிடெக்ட் பண்ணி அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு இன்டர்நெட்டில் காட்டும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிக்சரை வந்து அதை அனலைஸ் பண்ணுது, ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நிழற்படங்கள் மற்றும் வரைபடங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டுருச்சு. கூகுள் வந்து அதை தான் தனியாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ, ஓகேங்களா? ஸோ கூகுளோட இப்போ நிறைய பேருக்கு தெரியும், இப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது மார்க்கெட்லேயே. ஒன்று ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய அதோடைய ஓனரான கூகுள், ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுதான், ஓகேங்களா? ஸோ ஒன்று மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ், அந்த மாதிரி நிறையா வரும். அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட். இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய பேரால் யூஸ் பண்ணப்பட்டுருக்கு இப்போ, மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், ஓகேங்களா? இந்தியாவிலலாம் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இப்போ கூகுள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டென்சார் சிப் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து வரும். டென்சார் சிப் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களுடைய பிக்சல் ஃபோன்ஸில் வந்து நிறைய விதமான ஏஐ ரிலேட்டடாக ஒரு இமேஜை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி தர்றது அப்படிங்கிற நிறைய விதமான டெக்னாலஜிஸை வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. மேபி அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்த லெவலுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த நிறைய கம்பெனிஸ் வந்து அதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பிளும் ரீசெண்டாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிப், அதுக்காகவே ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு புது சிப்பை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு இப்போ மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இராவே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னென்ன பண்ண முடியுது ஒவ்வொருத்தவங்கனால அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், டெக் ஆண்டர்பிரினர்ஸ் நடுவில் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. ஸோ அதில் வந்து செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, நிபுணர், எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏஐ பற்றி நமக்கு முக்கியமான விஷயத்தை இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படிங்கிறத வச்சும் ஒரு ஸ்லைட் நான் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சமயத்திலே நமக்கு ஏஐ, இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு சின்ன சொன்னீங்க இல்லைங்களா, இந்த சர்க்கிள் டு சர்ச், இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. பிக்சல் ஃபோன்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புதஞ்சிருக்கும். இப்போ அதை தான் என்ன பண்ணுறாங்க மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே, அவங்க கூகுள்கிட்டருந்து அப்படியே ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து அப்படி டெவலப் பண்ணிகிட்டே போகிறாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம் நம்ம, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். சிக்ஸ்த் ஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டோட்டலாக வந்துடும். எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயம்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கூகுள் வந்து அவங்களுடைய குவாண்டம் சிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் சிப் இது வந்து ஒரு அடுத்து இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர்லேயே இருக்கக்கூடிய ஒரு அடுத்த லெவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஐசிஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த லெவல் போக போகிறது இதெல்லாமே வந்து பேசிக் என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து வச்சு பிட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில், பிட்ஸ் அதை வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூகுள் வந்து ஒரு புதுவிதமான விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய குவாண்டம் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎம் அவங்களும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஜென் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? அடுத்த ஜென்ரேஷன், அதான் 6th ஜென்ரேஷன் நம்ம சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா ஃபியூச்சரில் தான் வரப்போகுது. அதில் என்ன அப்படின்னா, இந்த பிட்ஸ்லாம் ஒர்க் பண்ணாது. அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸே தேவையில்லை. ஒரு டைமில் பிட்ஸ்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குன்னா அந்த டிரான்சிஸ்டரில் அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுவிட்ச்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 அப்படி இல்லைனா 0 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம போக போகிற இந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, குவாண்டம் சிப்பில், குவாண்டம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் 0வாகவும் இருக்கலாம், அது 1ஆகவும் இருக்கலாம். அப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சைமல்டேனியஸாக, அதனால் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸையும் பார்க்க முடியும். இதான் ஒரு சிங்கிள் லைனில் குவாண்டம் கம்ப்யூட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதான், இப்படி தான் பண்ண முடியும் நம்ம. சரிங்களா? ஸோ சைமல்டேனியஸாக அட் த சேம் டைமில் அதனால் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, என்கிரிப்ஷன் சிஸ்டம், அந்த பாதுகாப்பு செயல்முறைகள், நம்ம ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே 2 செகண்டில் வந்து கிராக் பண்ணிடும். ஒரு வேளை குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஃபியூச்சரில் வந்துச்சுன்னு சொன்னால். சரிங்களா? பிட்காயினை வந்து கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா? பிட்காயின் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராக் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ கூகுள் கிரியேட் பண்ண வில்லோ சிப், கூகுள்ஸ் வில்லோ சிப் அப்படின்னு ரீசெண்டாக பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வில்லோ சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கூகுள் வில்லோ சிப் அப்படிங்கிறது ஒரு குவாண்டம் சிப். ஓகேங்களா? குவாண்டம் கம்ப்யூட்டருக்கான ஒரு பேசிக். குவாண்டம் கம்ப்யூட்டருக்கான ஒரு பேசிக். ஓகேங்களா? ஸோ இந்த குவாண்டம் சிப் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து கம்ப்யூட்டர், நார்மல் கம்ப்யூட்டரில் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து பிட்ஸ் மூலமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயேவும். இந்த குவாண்டம் சிப் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டரால் அட் த சேம் டைம் 1 ஆர் 0, 1 அப்படின்னா 0, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கியூபிட்ஸில் அட் த சேம் டைமில் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால, ஒரு ஒரு டஃபஸ்டான ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த கால்குலேஷனை முடிக்கிறதுக்கு நான் ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் 25 செப்டிலியன் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஆனால் இந்த கூகுளோடைய பில்லோ சிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்துக்குள்ள அந்த கஷ்டமான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்றது கிளைம், கூகுளோடைய கிளைம். ஓகேங்களா? அவங்க அப்படி சொல்லி தான் இப்போ அதை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதோடைய ஃபியூச்சர் டெக்னாலஜி இல்லைங்களா? ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அந்த குவாண்டம் சிப்பை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதோடைய பேர் வில்லோ சிப், கூகுள்ஸ் வில்லோ சிப் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய வரும். இதுவுமே மேபி ஒரு கரண்ட் ட்ரெண்டாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு இதுதான். ஐபிஎம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி. ஸோ இப்போ கூகுள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இராவே இதுதான். இன் ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஏஐ இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 1 செகண்ட். ஸோ இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம மேபி பார்க்க போகிறது குவாண்டம் சிப்பாக இருக்கும், ப்ளஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ரெண்டையும் தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ரீசெண்டாக இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயத்தில் அதிகமாக எல்லாராலையுமே அவங்களுக்கு தெரியாமையே அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு தெரியாமையே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. சரிங்களா? ரீசெண்டாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா விதமான ஃபீல்ட்லையுமே அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா? இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் கேன் கிரியேட் நியூ கண்டென்ட்
சச் as ஆர்டிகல்ஸ், இமேஜஸ், வீடியோஸ். ஸோ மேபி இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த பிக்சர்ஸ். இந்த பிக்சர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஏஐ பிக்சர். இந்த பிக்சரா இருக்கட்டும், இந்த பிக்சரா இருக்கட்டும், இந்த பிக்சரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். இது எல்லாமே நான் வந்து ஃபோட்டோஷாப்லயோ, அப்படி இல்லைன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர்லயோ நான் கிரியேட் பண்ணல. அட் தி சேம் டைம் இன்டர்நெட்லேருந்து நான் எடுக்கல. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்கு இல்லைங்களா? இது கிரியேட் பண்ணி தந்தது தான். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ கிரியேட் பண்ணி தந்தது தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இப்போ ரீசென்ட்டா வந்துருச்சு. நான் சொன்ன மாரி சாம்சங் மொபைல் ஃபோன்லேயே வந்துருச்சு. நம்ம என்ன கேட்குறோமோ, நம்மளுடைய தேவைகள புரிஞ்சுக்கிட்டு, அதுவே ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி தர அளவுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஒரு பைக்ல வந்து ஒரு மங்கி இருக்கிற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, அதே மாரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் தான் இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில ஒரு இமேஜ கிரியேட் பண்ண முடியும். வீடியோஸே நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்ப இந்த வீடியோஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடின்னு நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ தான். சரிங்களா? ஸோ இந்த சாட் ஜிபிடில சோரா அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோரா அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபார் வீடியோஸ். இப்போ யூசர் வந்து எப்படி வீடியோ கேட்குறாங்களோ, அந்த வீடியோவ அதுவே ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஸோ நம்ம இதுக்காக வந்து ஒரு எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம படிக்கணும்னு தேவையில்ல. அப்போ போகக்கூடிய எல்லா விதமான ஜெனரேஷனுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண் ப அது அதுக்காக உட்காந்து படிப்போம் நம்ம. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி, அந்த டெவலப்பர்ஸ்ட்ட குடுத்து நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம். இப்ப யார் நெனச்சாலும் அவங்கனால அந்த வீடியோ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி தர முடியும். எனிஒன் ஹூ ஹாஸ் யூஸ்ட் ChatGPT ஆர் Microsoft Copilot. Copilot அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் Gemini அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்கு. ஓகேங்களா? Gemini அப்படிங்கிறது தான் ஒரு அஃபிஷியல் வெர்ஷன். Copilot அப்படிங்கிறது Microsoft உடைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி தர்றது Copilot அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ தான். ஓகேங்களா? ஹஸ் டாய்ட் வித் ஜெனரேட்டிவ் ஏஐஸ். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்க்கு கீழ தான் இந்த சாட் ஜிபிடி, இந்த Copilot, இப்போ இருக்கக்கூடிய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ கீழ தான் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஏஐ மாடல்ஸ் கேன் சம்மரைஸ் அண்ட் கிளாசிஃபை இன்ஃபர்மேஷன் ஆர் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பிகாஸ் தே ஹேவ் பீன் ட்ரைன்ட் ஆர் ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா. இந்த வார்த்தை ரொம்பவும் முக்கியம். ஸோ தமிழ்ல பாருங்க. ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா. அந்த டேட்டா ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டால பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பேட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது பதில் சொல்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் பண்றதுக்கு ஆன பேர் தான் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விதமான ஏஐ மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு விதமான டேட்டா செட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா செட்டை அதை படிச்சு ட்ரெயின் பண்ணி நம்ம கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்ல கத்துக்கிறது. அதுதான் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்பது கட்டுரைகள், படங்கள், வீடியோக்கள் போன்ற புதிய உள்ளடக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வகை செயற்கை நுண்ணறிவு ஆகும். ஸோ இதுவே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு டைப் தான். ஓகேங்களா? டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் போன்றவற்றை பயன்படுத்தியவர்கள் ஜெனரேட்டிவ் ஏஐயுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளனர். மேபி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ல. ஸோ இந்த ஏஐ மாடல்கள் தகவல்களை சுருக்கமாகவும் வகைப்படுத்தவும் அல்லது கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் முடியும். எல்லாருமே இப்போ அதில் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? சரி, இந்த ஒரு ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். மேபி இது நம்ம கிளாஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை கூட நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா? இது தேவைப்படும். இதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கண்டிப்பாக வேணும். அப்படின்னா என்ன அப்படின்றதுக்காக அதான் இந்த ஸ்லைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். மேபி இது நம்ம புக்லேயும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டெஃபினிஷன், இதுக்கான ஐடியாலஜி நமக்கு தெரியணும் கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. இதில பாருங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்நிலை மொழி செயலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ சப் ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுவுமே ஏஐல ஒரு சப் ஃபீல்டு தான். சரிங்களா? அப்ப இது என்ன நடக்குது? இதோடைய மெயின் அட்ராக்ஷன், மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஹியூமன் லாங்குவேஜ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து குறைக்கணும்ப்பா. ஓகேங்களா? மீனிங் ஒரு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள கம்ப்யூட்டர் சரியா புரிஞ்சுக்கிட்டு, கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு தகுந்த மாரி ஆன்சர்ஸ் நமக்கு புரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கோல். ஓகேங்களா? ஸோ இதன் நோக்கம் உரை அல்லது உரையை புரிந்து கொண்டு, விளக்கி, பயனுள்ள மற்றும் அர்த்தமுள்ள பதிலளிக்கக்கூடிய வகையில் கணினிகளை செயல்படுத்துவதாகும். இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிரி. சிரி அப்படிங்கிறது ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ, ஓகேங்களா, பேசக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிரி. அலெக்ஸா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடது. கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. ஓகே கூகுள் சொன்னோடனே அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதே தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு, இது வந்து ஒரு டெர்மினாலஜி. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெர்மினாலஜி, சரிங்களா. 1 செகண்ட். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒரு டெர்மினாலஜி, மீனிங் ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் கீழே இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து ரிசர்ச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஒரு ஒரு இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஒரு அடுத்த லெவல் சிரி, அலெக்ஸா, அதோடைய அப்டேட்டட் வேர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த விதமான டெக்னிக்ஸையும் ஒரு மெக்கானிசம்ஸையும் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய சாட் பாட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா. ஸோ மெயின் இதோடைய பயன்பாடுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்எல்பியோடைய பயன்பாடுகள் மேபி நம்மகிட்ட கேட்கலாம். அப்படின்றப்ப விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணுது. விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் மீன்ஸ், விர்ச்சுவல் மீன்ஸ் ஒரு மெய்நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விர்ச்சுவலாக ஒரு நேரடியாக இல்லாமல் ஃபோன் மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், சரிங்களா. ஸோ சிரி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் மூலமாக, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய என்எல்பி, அந்த என்எல்பி அல்காரிதம்ஸ், என்எல்பி டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். இதெல்லாமே சர்ச் என்ஜின்ஸ், கூகுள்ஸும் யூஸ் பண்ணுது, கூகுளும் யூஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஆன்சர் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரியல் டைமாக கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு கூகுள் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன், சரிங்களா. 1 செகண்ட். கூகுள் குரோம் ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுது இந்த இடத்துல, நமக்கு நிறைய விதமான ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இந்த இடத்துல இது மோஸ்ட்லி நமக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணணும்னா இது ஜெமினாய் அப்படிங்கிற ஒரு இதோட லிங்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால், 1 செகண்ட், அதுக்கு வந்து சஃபாரியில் போவோம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நான் சஃபாரிங்கிறது ஒரு ப்ரௌசர், ஓகேங்களா. எப்படி கூகுள் குரோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசரோ அதே மாதிரி சஃபாரிங்கிறது ஒரு ப்ரௌசர். இந்த ப்ரௌசருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பாருங்கள், அதுவே நமக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லுது. ப்ளஸ் வந்து நம்ம கேட்கக்கூடிய கொரியை புரிஞ்சுக்கிட்டு, கொரினா கொஸ்டின், ஓகேங்களா. வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்கோம். அப்போ ஒரு வெப் ப்ரௌசரோட வேலை என்ன? ஒரு வெப் ப்ரௌசரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை வந்து நமக்கு லிங்க் பண்ணுறது தான். இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எந்த வெப்சைட்டையுமே பார்க்கல. இந்த இடத்துல நான் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா. வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இப்போ ஐபிஎம் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஐபிஎம் அப்படிங்கிற கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெஃபனிஷனுக்கான ஒரு லிங்க் தான் இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட் தான் எனக்கு காட்டணும் வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கரண்ட் ட்ரெண்டில் உருவாக்கக்கூடிய மாற்றம், சரிங்களா. இங்கே கீழே பாருங்கள், ஜென்ரேட்டிவ் ஏஐ இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொரி இருக்கு இல்லைங்களா, வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது அதுவே புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அது வந்து நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ஃபீல்ட் தட் யூசஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் தட் டிபிக்கலி ரெக்வயர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் என்எல்பினா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற அதோடைய சப்ஃபீல்ட்ஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுது. இன்ஸ்டெட் ஆஃப்
ப்ரொவைடிங் சம் லிங்க்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸோடைய லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணாமல் டைரக்ட் ஆன்சர்ஸை கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. எது டெவலப் ஆயிருக்குன்னா கூகுள் வெப் ப்ரௌசர், ஓகேங்களா? ஒரு சஃபாரி வெப் ப்ரௌசர் வந்து டெவலப் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஐ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான், சரிங்களா? ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டிவ் ஏஐனா இதுதான். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வாய்ஸ் மூலமாக ரிப்ளை பண்ணலாம், அல்லது சாட் ஜிபிடி மூலமாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூலமாக ரிப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா அந்த கொஸ்டினுக்கு டேரக்ட் ஆன்சர்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை தான் இங்கே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, சரிங்களா? இதுதான் விஷயம். அது வந்து எந்த லெவலுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்குன்னா, ஒரு இமேஜஸ் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து வீடியோ அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? நான் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி இட் வுட் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வர்றப்ப அதோடைய பேசிக் புரிஞ்சுக்கிற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரட்டை பொருளியல் சாட்பாட்ஸ் நம்ம நிறையா இருக்குது. ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் ஐபிஎம்குள்ளேயே போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சாட்பாட் இருக்கும். அதனுடைய கொரிஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை கொடுத்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த இதை. ஸோ அது வந்து நம்மகிட்ட அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொரிஸ் மட்டும் ஆன்சர் பண்ணும், சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சாட்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழிபெயர்ப்பு கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம், ஒரு ஐடியாலஜி. அதை யூஸ் பண்ணி ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு மேபி இந்த ஏஐயோடைய ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்ம எடுக்க முடியல, மேபி கிடச்சிச்சுன்னா நான் அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆர்கிடெக்சர், ஒரு மீன்ஸ் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸையுமே தெளிவாக பார்த்துட்டோம், ஓகேங்களா? பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம பார்த்த எல்லா விதமான ஜென்ரேஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டெக்னிக்கலாக பார்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம இதுனா என்ன, இது எப்படி இருக்குது, எங்கே வருது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம உள்ளே போக முடியும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது, சரிங்களா? மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட். ஓகே, மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதர் போர்டுக்குள்ள நமக்கு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா வன்வட்டு அப்படின்னு அர்த்தம். மதர் போர்டுன்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் டேட்டா மதர் போர்டுனே போட்டுட்டேன். வன்வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் போர்டுடன் இணைக்கப்பட்ட சேமிப்பு சாதனம். இது வந்து ஒவ்வொரு கேபிள் மூலமாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க மதர் போர்டோட, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது மதர் போர்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் மதர் போர்டோட இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கேபிள் மூலமாக, சரிங்களா? ரேமும் அப்படி தான் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கேபிள் மூலமாக. ஸோ ரேம் நேரடி அணுகல் நினைவகம். அப்போ மதர் போர்டுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது, ரோம் இருக்குது, சரிங்களா? நேரடி அணுகல் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வோலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையற்ற, நிலையான. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மேபி நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ வோலடைல் அப்படின்னா நிலையற்ற நினைவகம் அப்படின்னு அர்த்தம். நிலையற்ற நினைவகம்னா என்ன? கனெக்டட் டு மதர் போர்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரேம்னா வோலடைல் அப்படின்னா நிலையற்ற அப்படின்னா அதோடைய டேட்டாஸ் எல்லாம் அது வந்து லாஸ் பண்ணிடும். எப்போ லாஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் நம்ம சிஸ்டமை ஷட்டவுன் பண்ணோம்னா அது டேட்டாஸ் வந்து ரேமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் நிலையற்ற அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ரேம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோடைய டேட்டா வந்து அழிஞ்சிரும். டேட்டா வில் பி லாஸ்ட், ஓகேங்களா? எப்போனா நம்ம ஷட்டவுன் பண்ணோம்னா அல்லது பவர் கனெக்ஷன் வந்து போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாகவே அதோடைய டேட்டா வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். டேபிள் தான் ரேம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே டேபிள்லேயே வச்சிருக்க மாட்டோம், அதை கொண்டு போய் பீரோவில் தான் வைப்போம், சரிங்களா? இப்போ பீரோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், ஓகேங்களா? வன்வட்டு. அப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பயுமே அழியவே அழியாது, ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கோங்க. ரோம் அப்படிங்கிறது நான் வோலடைல், நிலையான நினைவகம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்பயுமே அழியாது. அப்போ ரேம் ஓகே சார், ஹார்ட் டிஸ்க் ஓகே சார், ரோம் ஓகே சார். இது எல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்,
இப்போ நான் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நம்ம வந்து பெர்மனண்ட்டாக நிறைய டேட்டாஸை நம்மளுடைய ஃபோட்டோஸ், நம்மளுடைய மூவிஸ், இமேஜஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மேபி ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அதிகமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், வன்வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிலையானது. ஓகேங்களா? பெர்மனண்ட். ஓகேங்களா? ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பீரோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை இந்த பீரோலேருந்து நமக்கு தேவையான பொருளை அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய இடம் தான் ரேம். அப்போ அது வந்து நிலையானது கிடையாது, டெம்பரரி. ஓகேங்களா? ஸோ அப்போ அது டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். எப்போ நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா, ஒன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதை நம்ம திரும்பி கொண்டு போய் பீரோவில் தான் வைக்கணும். அப்போ ரேம் அது. ஓகேங்களா? volatile மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம் அப்படிங்கிறது தனி கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கும் ரேமும் நமக்கு தேவையான டேட்டாஸை கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ரோம் அப்படிங்கிறது தனி கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு சிஸ்டம் ரன் ஆகுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டருடைய ஒரு அழிக்க முடியாத, அழிக்கக்கூடாத டேட்டாஸை, ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர்னா என்ன மீன்ஸ் அதோடைய மாடல் நம்பராக இருக்கட்டும், அதோடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அழிக்க முடியாத ஒரு நினைவகம் தான் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 டைப் முடிச்சிருங்க. வன்வட்டு, நேரடி அணுகல் நினைவகம், படிக்க மட்டும் நினைவகம். இது 3 வந்து மதர் போர்டுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நுண்செயலி, மைக்ரோ ப்ராசஸரும் மதர் போர்டுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? ரைட். மைக்ரோ ப்ராசஸர், நுண்செயலி. இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ள தான் கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச் மெமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டான மெமரி. ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியதில் ரொம்ப ஃபாஸ்ட்டான மெமரி. ஒருவேளை இது வந்து சில சமயங்கள்ல அது வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பொறுத்து. இது வந்து சிபியூவோட இணைக்கப்பட்டிருக்கலாம் நேரடியா. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, சிபியூன்னா மையச் செயலகம். ஓகேங்களா? மையச் செயலகம். இந்த மையச் செயலகத்தோட டைரக்ட்டா இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லன்னா அதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கலாம். இந்த 2 டைப்ல தான் இருக்கும் கேட்ச் மெமரி அப்படிங்கிறது. ஸோ ஃபாஸ்ட் மெமரி எம்பெடட்னா அதோடைய பதிக்கப்பட்டது. சிபியூவோடயே பதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லன்னா ப்ராசஸர்னா மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய சிபியூன்னு சொல்லிட்டு மைக்ரோ ப்ராசஸரோட பதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அது ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? நியர் தி ப்ராசஸர் ஆர் எம்பெடட் வித்தின். ஓகேங்களா? அதோட இணைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அது ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி பிடிச்சுக்கோங்க. ரேம், கேட்ச் மெமரி, மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு தேவையான டேட்டாஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரேம்லேருந்து தான் எடுத்துப்போம். கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்துக்கணும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டேட்டாவை கேட்ச்ல இருந்து எடுத்துக்கணும். அப்போ ரேமை விட கேட்ச் மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேமை விட கம்மியான அளவில் தான் இருக்கும். சரிங்களா? ரேமை விட அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கம்மியான அளவில் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த சிபியு மைய செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபியுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎல்யூ இருக்குது, அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்ட்ரோல் யூனிட் சியு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ளோ ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃப்ளோ பண்ணி அதோடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இதுக்குள்ளே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன மெமரி. ஓகேங்களா? இதுவுமே ஒரு சேமிப்பகம் தான். ரொம்ப ரொம்ப சின்ன மெமரி. அந்த சிபியு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்கு தேவையான அந்த டேட்டா ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தேவைப்படும் இல்லைங்களா? அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன ரெஜிஸ்டர்ஸ் வந்து அந்த சிபியுக்குள்ளேயே பதிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெஜிஸ்டருங்கிறது சிபியுக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்டர் வந்து கேட்ச் மெமரியோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஆனால் கேட்ச் மெமரியோட ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் இது. சரிங்களா? ஸ்மால் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் வித்தின் தி சிபியூ ஃபார் இமிடியட் டேட்டா ஆக்சஸ். ரொம்ப வேகமாக ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ ஏதாவது கால்குலேஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறப்ப அது ரொம்ப டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு அதை ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கே ரெஜிஸ்டர் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சிபியூக்குள்ளேயே ரெஜிஸ்டர் இருக்குது. இதுதான் அதோடைய ஹைரார்கி. ஓகேங்களா? ஒன் செகண்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஹார்ட் டிஸ்க், ரேம், ரோம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டோட இணைக்கப்பட்டிருக்கோம். கேபிள்ஸ் மூலமாக அல்லது டேட்டாஸ் மூலம் இது மூலமாக. அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே கேட்ச் மெமரி இருக்கும், சிபியு இருக்கும். ஓகேங்களா? இந்த சிபியுக்குள்ளே தான் ஏஎல்யூ, சியு, ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய ஆர்கிடெக்சர், ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரோம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு ரேம் பார்த்துட்டு போயிடலாம். மேபி நான் வந்து இந்த ரேம் ரோம் மட்டும் முடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டேட்டா இந்த அளவுக்கு நம்ம டைம் இழுக்கும்.
ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம மற்ற கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அது எல்லாமே தியரி தான், ஜஸ்ட் வேகமாக முடிச்சிடலாம். பட் இதுக்கு நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை கம்ப்யூட்டரை பற்றி. அதனால தான் இதுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.